ஹாய் வியூவர்ஸ், மறுபடியும் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த சேனலில் நம்ம கடந்த காலத்தோட வசீகரிக்கும் உலகத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். அதில் நான் உங்கள் வழிகாட்டியே இருக்க போகிறேன். ஸோ போகிற வழியில் பகை, வெட்கம், போர், சூழ்ச்சி இதையெல்லாம் கடந்து போக போகிறோம். ஸோ ரெடி ஆயிருங்க. பண்டைய காலத்தோட நாகரிகம் மற்றும் இதிகாசங்களில் இருந்து நவீன காலத்தோட புரட்சிகள் வரைக்கும் இது ஒரு உயிருள்ள சுவாச கதை மாதிரி. இந்த சேனல் மூலமாக நாவல் மற்றும் இதிகாசத்து மேலே இருக்க உங்களோட ஆர்வத்தை தூண்டுற மாதிரி நான் இதை உயிர்ப்பிக்க போகிறேன். கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு 4000 வருஷம் பின்னாடி ஒரு போர்க்களத்தோட மையத்தில் இருக்கீங்க. உங்களை சுற்றி மாபெரும் வீரர்கள் வழியில் துடிக்கிற சத்தம். நீங்கள் நிற்கிற இடமெல்லாம் ரத்த ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் ஏன் நடந்திருக்கும்? தர்மத்தோட நிலையில் அரசாள்ற ஒரு அரசனும் போர் செய்கிற அளவுக்கு ஏன் தள்ளப்படுறான்? இதோட பின்னாடி இருக்க முடிச்சு அவிழ்த்து பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சேனலில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது மகாபாரதம், தி கிரேட் இந்தியன் நாவல். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத உங்களோட மனசில் நல்லா யோசிச்சுக்கிட்டு இதை கேளுங்க. இந்த பதிவு மகாபாரதம் மாதிரி பெரும் இதிகாசத்து மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாதவங்களை நம்ப வைக்கிறதுக்கான வீண் முயற்சி மட்டும் இல்லை. இதை நம்புகிறவங்களும் இதை நம்பாதவங்களை பார்த்து ரொம்பவே குழம்பி போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இது ஒருவேளை நடந்திருந்தா அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். இந்த மகாபாரதம் மொத்தம் 18 பருவங்களை கொண்டிருக்கு. அதில் 98 செக்ஷன்ஸ், 2368 சாப்டர்ஸ், 96,635 செய்யுட் ஸ்லோகங்களை உள்ளடக்கி இருக்கு. இதுதான் நம்மக்கிட்ட இப்போ இருக்க வியாசபாரதம். வியாசர் எழுதின 60 லட்சம் ஸ்லோகத்தில் மிஞ்சினது இது மட்டும்தான். நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறத மட்டும் ஒரு புக்காக பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 10,000 பேஜுக்கு மேலே போகும். நினச்சி பார்க்கவே முடியலை. மகாபாரதத்தை நேரில் பார்த்த வியாசர் இதை எப்படியாவது எழுதி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் மகாபாரதம் மாதிரி ஒரு பெரும் இதிகாசத்தை அவரால் தனியாக எழுத முடியாதுன்னு பிரம்மன் கிட்ட உதவி கேட்குறாரு. ஆனால் பிரம்மனோ வியாச முனிவரை பார்த்து, படைக்கல பொறுப்பில் இருக்க என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது, நீங்கள் விநாயகர்கிட்ட சென்று இந்த விஷயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. வியாசரும் பிரம்மன் சொன்னதை கேட்டு விநாயகரை பார்த்து இந்த விஷயத்தை சொல்கிறாரு. விநாயகரும் இதை ஏற்கிறாரு. வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் இந்த மகாபாரத பெரும் இதிகாசத்தை எழுத ஆரம்பிக்கிறார். ஒரு நிமிஷம், வியாசர் தான் இதை எழுதினாருன்னு என்ன நிச்சயம்? வியாசர்னு ஒருத்தர் இருந்தாரா? இவர் சொன்னாராம், விநாயகர் எழுதினாராம் அப்படின்ற கேள்விக்கெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இது ஏன் உண்மையாக நடந்திருக்கணும்? இது ஏன் நடந்திருக்கவே கூடாது? இது ரெண்டுத்துக்குமே உங்களால் ஆதாரத்தை இது வரைக்கும் காட்ட முடியலை. இது அப்படியே நடந்திருக்குன்னு சொல்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஆதாரத்தை காட்ட முடியலையோ அதே மாதிரி இது நடக்கவே இல்லைன்னு ஆதாரத்தை உங்களால் காட்ட முடியாது. ஆனால் இது ரெண்டுத்துக்கு இடையில ஒரு நிலை இருக்குது, அனுமானம். அதுக்கு நீங்கள் இந்த கதையை முழுசாக தெரிஞ்சுக்கணும். இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நீதிகள், மனிதர்கள், அவங்களுடைய குணாதிசயங்கள், விவாதங்கள், இது எல்லாத்தையும் முழுசாக தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் அனுமானம். ஸோ என்னோட சேர்ந்து இந்த கதையோட கருவறைக்குள்ளே நீங்களும் ஒரு கருவாக பிறக்க போகிறீங்க. இந்த கதையில் அப்படி என்ன நடந்துச்சு, இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நீதிகள் மற்றும் விவாதங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஸோ வெல்கம் டு ஹிஸ்ட்ரி டாக்ஸ். இந்த மகாபாரதத்தில் மொத்தம் ஆதி பருவம், சபா பருவம், வனப்பருவம், விராட பருவம், உத்தியோக பருவம், பீஷ்ம பருவம், துரோண பருவம், கர்ண பருவம், சல்ய பருவம், சௌத்தியக பருவம், ஸ்திரீ பருவம், சாந்தி பருவம், அனுசாசன பருவம், அஸ்வமேத்திக பருவம், ஆச்சிரம வாசிக பருவம், மௌஷல பருவம், மகா பிரஸ்தானிக்க பருவம், ஸ்வர்க்க ரோகண பருவம் அப்படின்னு 18 பருவம் இருக்குது. இது ஒன்றா ஃபுல்லாக பார்க்கணும்னா சத்தியமாக முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு மூலக்கதையை சுருக்காமல் ஷார்ட்டாக சொல்கிறேன். இது பகுதி 1, ஆதி பருவம். பரத வம்சத்தில் பிறந்த மகாபிஷக்ன்ற மன்னர் சொர்க்கத்தை அடைகிறார். சொர்க்கத்திலே நடக்கக்கூடிய பிரம்ம சபையில் எல்லாரும் கூடியிருந்த நேரத்தில் கங்காதேவி அங்கே வராங்க. அவங்கள பார்த்த எல்லா ரிஷிகளும் எழுந்து நின்று வணங்குறாங்க. அந்த நேரத்தில் கங்காதேவியோட ஆடை காற்றுல விலகுது. இதை பார்த்த எல்லா ரிஷிகளும் வெட்கி தலை குனிறாங்க. ஆனால் மகாபிஷக் மட்டும் அவங்கள ஒரு காம ஆசையில் பார்க்குறான். இதை பார்த்த பிரம்மன் கடும் கோபம் கொண்டு, நீ மறுபடியும் பூமியில் பிறந்து கங்காதேவியால் கஷ்டப்படுவேன்னு ஒரு சாபம் கொடுத்துட்றாரு. பிரம்மன் சொன்ன மாதிரியே மகாபிஷக் பிரதிபன்ற மன்னருக்கு மகனாக பிறக்கிறாரு. இவருக்கு சந்தனுன்ற பேரும் வைக்கிறாங்க. இந்த சந்தனு தான் மகாபாரதம் ஆரம்பிக்கிறதுக்கான முக்கிய கருவே. சரி, இது அப்படியே இருக்கட்டும்.
இன்னொரு பக்கம் சொர்க்கத்திலே வசிக்கக்கூடிய அஷ்டவசுக்கள்ன்ற 8 தேவர்கள் குரு வசிஷ்டரோட பசுமாடான நந்தினி பசுவோட அழகுல மயங்கி அதை திருடிட்டு போயிடுறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட வசிஷ்டரோ இந்த 8 அஷ்டவசுக்களுக்கும் ஒரு சாபம் கொடுக்குறாரு. நீங்கள் 8 பேரும் பூமியில் பிறந்து கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்றாரு. இந்த தேவர்கள் 8 பேரும் குரு வசிஷ்டர்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க சாபத்தை திரும்ப பெற சொல்லி. ஆனால் குரு வசிஷ்டரோ இந்த சாபத்தை திரும்ப வாங்க மறுக்கிறாரு. ஆனால் அதுக்கு ஒரு உபாயத்தையும் சொல்கிறாரு. பாவத்தை கழுவுற கங்காதேவி கிட்ட போய் நீங்கள் 8 பேரும் குழந்தைகளாக பிறந்து உடனே கொல்லப்பட வேண்டும், அப்படி நீங்கள் செஞ்சால் உடனே சொர்க்கத்தை அடைவோன்னு வரம் கேட்க சொல்கிறாரு. குரு வசிஷ்டர் சொன்ன மாதிரியே கங்காதேவி கிட்ட போய் வரத்தையும் கேட்குறாங்க அஷ்டவசுக்கள். கங்காதேவியோ பிரம்மனோட சாபத்தால் மகாபிஷேகன்ற மன்னர் பூமியில் மறுபடியும் பிறந்திருக்கான், விதியோட விளையாட்டால் எனக்கும் அவனுக்கு திருமணமாக போகுது, நீங்கள் 8 பேரும் எங்களுக்கு குழந்தைகளாக பிறந்து உடனே கொல்லப்பட்டு சொர்க்கத்தை அடைவீங்கன்னு வரம் கொடுத்துட்றாங்க. இதை கேட்ட அஷ்டவசுக்களுக்கும் ரொம்பவே சந்தோஷம், அந்த நாளுக்காக காத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த வரம், இந்த 8 தேவர்கள் கங்காதேவிக்கு பிறந்து கொல்லப்பட வேண்டும், அப்படி கொல்லப்பட்டால் சொர்க்கத்துக்கு அடைவோன்னு சொல்லப்பட்ட அந்த வரம் இருக்குல்ல, இது இதில் 7 பேத்துக்கு தான் பொருந்துன்னு சொல்லி குரு வசிஷ்டர் ஆரம்பத்திலே சொல்லியிருக்காரு. அது ஏன் அப்படின்னா, மீதி இருக்க ஒருத்தர் தான் இந்த பாவச் செயலுக்கான, அதாவது குரு வசிஷ்டரோட பசுமாட்டை தூக்கிட்டு போகிறதுக்கு முழுக்க முழுக்க துரோவுன்ற தேவனே காரணம். அதனால் அவன் ஒருத்தன் மட்டும் இந்த பூமியில் கடைசி வரைக்கும் வாழ்ந்து கஷ்டத்தை அனுபவிக்கணும். அதனால இந்த விமோச்சனம் அவனுக்கு பொருந்தாது, நீங்கள் 7 பேர் மட்டும்தான் இந்த பாவத்திலேருந்து விமோச்சனம் அடைவீங்கன்னு சொல்லிடுறாரு. சரி, இப்போ சந்தனு பற்றி பார்க்கலாம். பிரதீபனோட மறைவுக்கு அப்புறம் சந்தனு ஹஸ்தினாபுரத்துக்கு மன்னராகிறார். ஒரு நாள் சந்தனு கங்கை கரையோரம் வேதம் மோதிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ கங்காதேவி அங்கே வராங்க. கங்காதேவியோட அழகுல மயங்கின சந்தனு, என்னை நீ உடனே திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. அதுக்கு கங்காதேவி, நீ என்னை திருமணம் செஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது, அதுக்கு உனக்கு சம்மதம்னா நான் உன்னை உடனே திருமணம் செஞ்சுக்க தயார் அப்படின்னு சொல்லி சந்தனுவை பார்த்து கங்காதேவி சொல்லிடுறாங்க. நிபந்தனை எதுவாக இருந்தாலும் உன்னை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன், அது என்னன்னு சொல்லுன்னு சந்தனு கேட்குறாரு. நான் என்ன காரியம் செஞ்சாலும், அதாவது அது பாவ செயலாக இருந்தாலும் சரி, இப்படி நான் எது பண்ணாலும் நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, அப்படி நீ என்னை என்னைக்கு கேட்குறியோ அன்னையோட நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை போடுறாங்க. இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் சந்தனுவும் இதுக்கு சரின்னு சொல்லிடுறாரு. அடுத்தது அவங்களோட திருமண வாழ்க்கை. திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை செழிப்பாக வாழ்ந்து ஒரு ஆண் குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே கங்காதேவி அந்த குழந்தைய கங்கை ஆற்றில் வீசுகிறாங்க. இதை பார்த்த சந்தனு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு இதை பற்றி கேட்கலான்னு கங்காதேவி கிட்ட போகிறப்ப அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா, கங்காதேவி சொன்ன நிபந்தனை. இந்த நிபந்தனையை அவர் மனசில் நினச்சிக்கிட்டே இதை பற்றி எதுவுமே கேட்காம அவரோட வாழ்க்கையை மறுபடியும் இயல்பாக வாழ ஆரம்பிக்கிறாரு. இந்த நிலைமையில் அவங்களுக்கு அடுத்தடுத்து 7 குழந்தைங்க பிறக்குது. ஆனால் அந்த 7 குழந்தைங்களையும் கங்காதேவி ஆற்றில் வீசி கொண்டுடுறாங்க. இதே நிலைமையில் 8வது குழந்தையும் பிறக்குது. இந்த குழந்தையும் கங்கை ஆற்றில் வீசுறதுக்காக கங்காதேவி புறப்படுறாங்க. அப்போ சந்தனு இந்த காரியத்தை தடுத்து நிறுத்துறாரு. இப்படிப்பட்ட செயலை செய்கிறதுக்கு உனக்கு எப்படி மனம் வந்துச்சு, அவ்வளோ கல் நெஞ்ச காரியா நீ அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி கேள்வி கேட்குறாரு சந்தனு. இதை கேட்ட கங்காதேவி, மகாராஜா நீங்கள் என்னோட நிபந்தனையை மீறிட்டீங்க, இனிமேல் நான் உங்களோட வாழ முடியாது, இப்போயே உங்களை விட்டு பிரியணுன்ற கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தனுவை பார்த்து கங்காதேவி சொல்கிறாங்க. இதை கேட்ட சந்தனுக்கும் ரொம்ப அதிர்ச்சி. இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப தான் கங்காதேவி சொல்கிறாங்க, சந்தனு, பிரம்மனோட சாபத்தால் பூமியில் பிறந்த நீ என்ன திருமணம் செய்யணும்னோ, குரு வசிஷ்டரோட சாபத்தால் அஷ்டவசுக்கள்ன்றவங்க எனக்கு பிள்ளைகளாக பிறந்து உடனே கொல்லப்படணும்னு சாபம். இதை மாற்ற முடியாமையே இவ்வளோ விஷயம் நடந்துச்சுன்னு உண்மையை சொல்கிறாங்க. ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்த சந்தனுவை பார்த்து, இந்த 8வது குழந்தைய குரு வசிஷ்டர் சொன்ன மாதிரியே நான் கொல்ல மாட்டேன், இந்த குழந்தைய நானே வளர்த்து தகுந்த நேரம் வரப்போ உங்ககிட்ட இதை ஒப்படைப்பேன்னு வாக்கு கொடுக்குறாங்க கங்காதேவி. நிற்கதியில் விடப்பட்ட சந்தனுவோ கங்காதேவியை பார்த்து ரொம்பவே அழுது புலம்புறாரு. எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, அவ்வளோ பாவம் செஞ்சவனா நான் அப்படின்னு. சந்தனு, மனம் தளராத, இனி வரக்கூடிய சந்ததியினர் உன்னைய போட்டுருவாங்க, அடுத்து நடக்கக்கூடிய தர்ம காரியத்துக்கு நீயே ஒரு பெரிய விதையாக இருப்ப, ஏன்னா நான் தான் அகிலம் போற்றும் கங்காதேவி அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்றாங்க. வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த சந்தனு கொஞ்ச நாள் தவ வாழ்க்கை மேற்கொள்ளலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஹஸ்தினாபுரத்து ராஜ்யத்தை அடைகிறாரு. ஆனால் அங்கே யாராலையும் வெல்ல முடியாத
இடுமன்ற மகாசுரன் அஸ்தினாபுரத்து மக்களை தாக்கி அராஜகம் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் வந்து சந்தனுவோட காதுக்கு போகுது. இடுமனை கொல்றதுக்காக அஸ்திரம் ஏந்திக்கிட்டு அவனை நோக்கி விரைந்து வந்த சந்தனுக்கு ஒரு பேரதிர்ச்சி அங்க காத்துட்டு இருக்கு. என்னன்னா, கங்கை யாரு தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த இடத்துல இடுமன் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறத வந்து சந்தனு பாக்குறாரு. இந்த செயலை வந்து யார் செஞ்சது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியமா அங்க இருக்க மக்கள்கிட்ட கேட்கிறப்ப, இந்த செயலை செஞ்சது வந்து உங்க மகனே அப்படின்னு சொல்லி கங்காதேவியோட குரல் கேட்குது. திரும்பி பார்த்த அவருக்கு கங்காதேவியும் அவரோட பையனும் அங்கே நிற்கிறத பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். அன்னைக்கு நான் கொடுத்த வாக்கு மாதிரியே உங்களோட பையனை உங்ககிட்ட வந்து சேர்த்துட்டேன். இவன் யுத்தத்தில் இந்திரனுக்கு நிகரானவன். அசுரர்களின் குருவாகிய சுக்கராச்சாரியார் கற்ற அனைத்து சாஸ்திரங்களையும் பயின்றவன். தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் ஞானம் அனைத்தையும் பெற்றவன். எதிரிகளால் வெல்ல முடியாத பராக்கிரமம் படைத்த பரசுராமன் கற்ற அனைத்து அஸ்திர வித்தைகளையும் பயின்றவன். ராஜதர்மம், ராஜநியதி, தனுர்வித்தை இவை அனைத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மகன் தேவவிரதன் என அழைக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாங்க. மகனை பார்த்த சந்தோஷத்தை அஸ்தினாபுரத்தையே கோலாகலமாக மாத்துறாரு சந்தனு. உடனே அவருக்கு இளவரச பட்டாபிஷேகம் செய்யப்படுது. எப்படியோ நமக்கு அப்புறம் நம்ம ராஜ்யத்தை பாத்துக்காகிறதுக்கு நம்மளோட மகன் வந்துட்டான்னு சொல்லி ரொம்பவே நிம்மதியாக அவரோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு சந்தனு. ஒரு நாள் சந்தனு வேட்டைக்கு போயிருக்கப்ப கங்கை கரையோரம் ஒரு மீனவச்சி பெண்ணை வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனேயே அவங்கள அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. என்னடா இந்த ஆளுக்கு இதான் வேலை போலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என் காது கேட்குது. ஆனால் சந்தனு கங்காதேவியை கல்யாணம் பண்ணது முழுக்க முழுக்க விதியோட காரணத்தால் தான். ஒருவேளை கங்காதேவியை பார்த்ததும் சந்தனுக்கு பிடிக்காம போயிருந்தா கூட விதியோட காரணத்தால் 2 பேரும் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அதனால மறுமணம் செய்ய ஆசைப்பட்ட சந்தனு அந்த மீனவச்சி பெண்ணை பார்த்து பேசுறாரு. தங்க நிற மீன் போல் உன் அங்கமெல்லாம் ஜொலிப்பதை கண்டு நான் மயங்கினேன், உன் பெயர் என்ன நங்கையே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கத்தோட கேட்கிறாரு. ரொம்பவே மெலிந்த குரல்ல என் பேர் சத்தியவதி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வந்து சந்தனு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, உங்களை நான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அவங்களும் வந்து என்னோட தந்தையோட அனுமதி இல்லாமல் நான் எந்த பதிலும் உங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்கள் என்னோட தந்தைக்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லி அவங்க பதில் அளிக்கிறாங்க. உன்னோட தந்தை எங்கே இருக்காருன்னு சொல்லு, உனக்காக நான் உடனே அவர்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டும் சந்தனு சொல்கிறாரு. அந்த மீனவச்சியோட தந்தையை பார்த்து உங்கள் பொண்ணை நான் திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன்ற விஷயத்த சொல்கிறாரு. அவருக்கும் இதில் பூரண சம்மதம். ஆனால் ஒரு கசப்பான நிபந்தனையை அவர் விதிக்கிறார். அது என்ன நிபந்தனை, அந்த நிபந்தனையால் யார் பாதிக்கப்பட்டது அப்படின்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்க்கான அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீகேஷ்.